வணக்கம். ஆண்டவன் கட்டளை இது ஒரு காமெடி ட்ராமா படம். இது காக்கா முட்டை டைரக்டர் மணிகண்டனோட 3வது படம். விஜய் சேதுபதி இந்த படத்தில் காந்திங்கிற கேரக்டரில் ப்ளே பண்ணியிருக்காரு. காந்திங்கிற கேரக்டர் வெளிநாட்டில் போய் வேலை தேடுறதுக்காக கிராமத்துலேருந்து சென்னைக்கு வராரு. ரித்திகா சிங் தமிழ் டிவி சேனலோட ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் கேரக்டரில் இந்த படத்தில் ப்ளே பண்ணியிருக்காங்க. வெளிநாட்டில் போய் வேலை தேடி செட்டில் ஆகிறதுக்காக என்னென்ன விஷயம் மக்கள் பண்ணுறாங்கங்கிறத இந்த படத்தோட மெயின் ப்ளாட்டாக வச்சுருக்காங்க. விஜய் சேதுபதி இந்த படத்தில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் சூப்பராகவும் நடிச்சிருக்காருன்னு சொல்கிறத விட இந்த படத்தில் அவருக்கு கொடுத்த கேரக்டரை நார்மலாகவும் நல்லாவும் நடிச்சிருக்காரு. அதுவும் முக்கியமாக அவர் ஊமை மாதிரி பண்ணுற சீன்லாம் செம்ம சிரிப்பாக இருந்தது. அப்புறம் ரித்திகா சிங் படத்தோட கேரக்டருக்கும் இந்த படத்தோட கேரக்டருக்கும் நிறையா சேஞ்சஸ் இருக்குது. பொதுவாக ஃபஸ்ட்டு படத்தில் பண்ண கேரக்டர் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஹிட் ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு அடுத்தடுத்து வர ஆஃபர்ஸ்லாம் அந்த கேரக்டர் மாதிரியே இருக்கும். ஆனால் ரித்திகா சிங்கோட 2வது படத்துலேயே அவங்களோட கேரக்டர் டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த படத்தில் இவங்களோட கேரக்டர் நல்லா இருக்குது. பட் முதல் படத்தோட கேரக்டர் நம்ம மனசில் நின்ன அளவுக்கு இந்த படத்தில் ரித்திகா சிங்கோட கேரக்டர் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் ரித்திகா சிங்கோட வாய்ஸை இந்த படத்தில் மாற்றிருக்காங்க. அதை பார்க்குற ஆடியன்ஸ் நமக்கு கொஞ்சம் நேரத்துக்கு நான்சிங்காகவே இருக்குது. மற்றபடி அவங்களோட ஆக்டிங், எக்ஸ்ப்ரெஷன்ஸ், போல்ட்னஸ் எல்லாமே இந்த படத்துலேயும் நல்லா இருந்தது. அப்புறம் தியேட்டர் ஆர்டிஸ்டான பூஜா திவாரியா, சீனு மோகன் அண்ட் நாசரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்பயும் போல் எந்த குறையுமே சொல்ல முடியாது, நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் யோகி பாபு, சிங்கம் புலி, ரமேஷ் திலக், நமோ நாராயண் எல்லாரும் காமெடி ரோலில் மட்டும்தான் வருவாங்கன்னு நினச்சி இந்த படத்துக்கு போனேன். ஆனால் அவங்க எல்லாரும் இந்த படத்தில் கதைக்கு முக்கியமான கேரக்டரில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் எல்லா கேரக்டர்கிட்டையும் ஒவ்வொரு விதமான காமெடி வெளிப்படும். என்னதான் இது ஒரு காமெடி ட்ராமா படமாக இருந்தாலும் சொசைட்டியில் நடக்கிற உண்மையான ஒரு விஷயத்தை பற்றி இம்பேக்ட்ஃபுல்லாக இந்த படத்தோட எண்டில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டைரக்டர் மணிகண்டன் குற்றமை தண்டனையில் பாட்டு கதைக்கு தேவையே இல்லைன்னு வைக்கல, அதை குறையா நினச்ச ஆடியன்ஸுக்கு சேர்த்து இந்த படத்தில் நிறையா பாட்டு வச்சுட்டாரு. 2-3 பாட்டு நல்லாவே இருக்குது. ஆனால் எல்லா பாட்டோட லிரிக்கையும் கவனித்து கேட்டிங்கன்னா செம்ம காமெடியாக இருக்கும். டைரக்டர் மணிகண்டன் படம்னாலே கண்டிப்பாக ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குங்கிற மைண்ட் செட் இந்த படத்தை பார்த்த அப்புறம் நிறைய பேருக்கு வந்திருக்கும். ஏன்னா அவரோட 3 படமுமே ஸ்லோன்னு த்ரில்லர், கமர்ஷியல் படம் பார்க்குற ஆடியன்ஸ் அதிகமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. மற்றபடி இந்த படத்தில் டைரக்டர் அவரோட யூஸ்வலான க்ளோஸ் டு ரியாலிட்டி படமாக இந்த படத்தையும் கொடுத்துருக்காரு. என்ன இந்த படத்துக்கு போகும்போதே கொஞ்சம் ஸ்லோ ஸ்க்ரீன் பிளேங்கிற மைண்ட் செட்டோடு போனீங்கன்னா உங்களுக்கு பார்க்க பெட்டராக இருக்கும். அப்புறம் எங்கள் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சா தமிழ் ரிவ்யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள். நன்றி.